நிறைய பேர் வாழ்க்கை பார்த்துருப்போம். பெரும் வெற்றி பெற்ற மனிதர் யாராக இருந்தாலுமே அவங்க விருச்சிக ராசி அன்பர்களாக இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பின்னாடி விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸ்தர ராசிகளில் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் ராசியாகவும் வலிமை நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசியாகவும் பார்க்கக்கூடியது இந்த விருச்சிக ராசி தாங்க. அடிப்படை விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த வீடு மன சொத்து சுகம் எல்லாமே அமையக்கூடிய யோகம், அமைத்து விடக்கூடிய யோகங்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். ஆனால் ஏதோ ஒன்று மனசில் மட்டும் உங்களுக்கு குழப்பங்கிறது இல்லாமல் இருக்காது. சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு எல்லாமே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலுமே உங்களுடைய பெரும்பாலான வாழ்க்கையில் முதல் பகுதி மற்றவங்களுக்காகவே அவங்க வாழ வேண்டியதாக தான் இருக்கும். தன்னுடைய அன்னைக்கு தங்கைக்கு தன்னுடைய கூட பிறந்தவங்களுக்காகவே இவங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் இவங்க செலவு செய்வாங்க. மத்தியம வயசுக்கு மேலே தான் தனக்குன்னு வாழவே ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி கண்ணுக்கு எதிர எந்த தப்பு நடந்தாலும் யோசிக்காமல் தட்டி கேட்பாங்க. எதையுமே கண்டு காணாமல் இருக்க தெரியாது. எனக்கு என்ன வந்துச்சுன்னு இவங்களால இருக்க முடியாது. கண்ணுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி துணிச்சலோட தட்டு கேட்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. ஆனால் பெரும்பாலும் இவங்களுடைய மனசை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் கூட இந்த விருச்சிக ராசி அன்பருடைய மனசை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். கட்டின வாழ்க்கை துணையாக இருந்தாலுமே சரி, அவருடைய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே எத்தனை வருஷம் இவங்க வாழ்ந்தாலுமே அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை இதுதான் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. 30-40 வருஷம் உங்களோட வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை துணையாக இருந்தாலுமே அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னன்னா, அந்த மனிதரை புரிஞ்சிக்கவே முடியலப்பாங்கிற வார்த்தை தான் வரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு புதிராக தான் இருப்பீங்க. சுற்றி இருக்கக்கூடியவங்களை சரியாக மதிப்பிடக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கை துணையை எந்த இடத்துல விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க. ஆன்மீகத்திலையும் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அவ்வளோ ஆர்வம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இள வயதாக இருந்தாலுமே தனித்து நின்று எல்லா வகையிலுமே கம்பீரமாக வெற்றியடைக்கூடிய யோகங்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். பெரும்பாலுமே எல்லார்கிட்டையும் ஆலோசனை கேட்பாங்க. எல்லார் பேச்சு கேட்டாலுமே தன்னுடைய இஷ்டத்துக்கு தான் முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்கிட்டு நதி நீர் இயங்குற மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே இந்த வருடம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக குடும்ப ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வருஷத்தோட தொடக்கத்தை பார்த்தாவே உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக தான் அமையப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குது. நேரடியாக ராசியில் பதியக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாமே துளங்கக்கூடிய அற்புதமான வருடமாக அமையும். இது வரைக்குமே எந்த தொழில் எடுத்திருந்தாலும் சரி, எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் சரி, ஒரு தடை தாமதம் உங்கள் மன ரீதியாக பல போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். குடும்ப வாழ்க்கையிலுமே மன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். சகோதர ரீதியாக தாய் உடல்நிலையில் பாதிப்பு, குடும்ப வகையில் ஏதாவது ஒரு ரீதியாக ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்க. இனி எல்லாத்தையும் தாண்டி துணிவாக செயல்படக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம். விரும்பின வரன் எல்லாமே வந்து அமையும். பெரும்பாலும் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுடைய காதல் வெற்றி பெறக்கூடிய நேரம், பெற்றோர் சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னாவும் எல்லா தட்டுப்பாடுமே நீங்கக்கூடிய ஆண்டு. தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தமாக 7வது இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது உங்களுக்கு இந்த நேரம் பண வரவு சிறப்பாக இருக்கும். நீங்கள் சரியான முறையில் திட்டமிட்டு கிளம்புறங்கனாவே போதும். இந்த காலம் அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே கல்வி ரீதியாக பார்க்குறப்ப மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கும். நீங்கள் விரும்பின துறைகளில் நீங்கள் சிறப்படையக்கூடிய யோகம். போட்டி தேர்வாக இருக்கட்டும், நுழைவு தேர்வாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வெற்றி பெற போகிறீங்க. உத்தியோக நிலையில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நண்பர்களோடு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். நண்பர்கள் வகையில் ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் இது வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. அதுவுமே நீங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல மனமாற்றம் ஏற்பட்டு நண்பர்கள் வகையில் உங்களுக்கு மேலுமே நல்ல பலன் கிடைக்கிறது. சகோதர வழியில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கள் கூடிய காலகட்டம். வேலையில் இருந்துட்டு வந்த அழுத்தம் குறையும். தொழில் மாதிரியான விஷயங்களில் ஏற்பட்டிருந்த நஷ்டங்கிறது இனி உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த நேரத்தில் இடம் மாற்றம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த 2025 ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இடம் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலான்னு சொல்லலாம்.
அதே மாதிரி பயணங்கள் அதிகமாக இருக்கும். வாகன மாற்றம் செய்யக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குது. தொழிலை மாத்திரை நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் நீங்கள் சரியான முறையில் திட்டமிட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி உண்டாகக்கூடிய காலம். 5ல் ராகு இருக்கிறப்ப பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தைகளால் நல்ல மாற்றம். இது வரைக்குமே குழந்தைகள் வகையில் பல வகையிலும் பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு இனி குழந்தைகளாலேயே ஒரு சிறப்பான பலன் கிடைக்க போகுது. உங்கள் குழந்தைகளை நினச்சி நீங்கள் பெருமைப்பட போகிறீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே மறைமுகமாக ஏற்பட்டிருந்த போட்டி பொறாமை எல்லாமே நீங்கள் யாரெல்லாமே உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, உதாசீனப்படுத்தாங்களோ, மன அழுத்தம் கொடுத்தாங்களோ அவங்களாவே இனி உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. பொருளாதார சுமை பார்த்தீங்கன்னாவும் அது குறைய ஆரம்பிக்கும். கடன்கள் எல்லாமே தீர்க்க போகிறீங்க. அதே மாதிரி பண உதவிக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, இந்த லோன் மாதிரியான விஷயங்களுக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் லாபத்தை பார்க்கக்கூடியவங்களுக்கு இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் லாபங்கிறது அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த நேரத்தில் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த இல்லற வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே தனிப்பட்ட வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டம் நல்லாவே இருந்தால் கூட கணவன் மனைவி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக சண்டை சச்சரவாக வந்திருக்கும். தேவையில்லாத அதாவது 3ஆம் நபர்களுடைய தலையீட்டாலே குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி எழுந்திருப்பீங்க. பழக்க வழக்கங்களால் ஏற்பட்ட ஒரு தொல்லை, மனசில் ஆறாத வடுக்களாகவே நிறைய பிரச்சனை இருந்திருக்குன்னு சொல்லலாம். அது எல்லாமே நீங்க போகுது. வாழ்க்கையில் குறிப்பாக ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய காலகட்டம். இது வரைக்குமே பல விஷயங்களை நினச்சி குழம்பிருப்பீங்க. மற்றவங்களுக்கு என்னதான் நீங்கள் சரியான முறையில் தேர்வு சொல்லியிருந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் முடிவெடுக்கிறதுல பல வகையிலையும் தடுமாறி இருப்பீங்க. அது எல்லாமே மாறும். வருடத்தோட தொடக்கத்திலே 7ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மறுமணத்துக்கு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு மறுமணம் ஏற்படும். ஆண்டோட பிற்பகுதி காலத்தை பொறுத்த வரைக்குமே 8ல் குரு மறைகிறதால கொடுக்கல் வாங்கல மட்டும் விருச்சிக ராசி அன்பர்கள் கவனமாக இருந்துக்கணும். 3ஆம் நபரை நம்பி பொறுப்பில் ஒப்படைக்கக்கூடாது. யார்கிட்ட பேசினாலும் நிதானமாக பேசுங்க. அஷ்டமத்தில் குரு வந்தால் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கடந்த 3 ஆண்டுகளாக தந்தையை நினைச்சும் உறவுகளை நினைச்சும் கவலைப்பட்டிருப்பீங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் தந்தையை விட நல்ல நிலைக்கு வரணும். எந்த சூழ்நிலையுமே விருச்சிக ராசி அன்பர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தந்தையோட தயவில் நம்ம வாழக்கூடாது. தந்தையை விட சிறந்தவங்களாக தான் நம்ம வாழ்க்கையில் தொடரணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும். அந்த வகையில் இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சுயமாக நீங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பூர்வீக வீடு ஊர்களில் குடிபெயரக்கூடிய வாய்ப்பு, பழைய வீடுகளை சீரமைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் நிம்மதி இழந்தவங்களுக்கு வேலையில் மாற்றம், பதவி மாற்றம் வேண்டக்கூடியவங்களுக்கு மே மாதத்துக்கு பின்னாடி உங்களுக்கு எல்லா வகையிலும் அற்புதமான மாற்றங்கிறது வந்து சேரும். இளைய சகோதரர் ரீதியாக உங்களுக்கு நிறைய உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்ப தொழில் செய்யலாமாங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பண வருமானம் சிறப்பாக இருந்தாலும் அதிகப்படியான பணங்களை கையில் வச்சுருக்கிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நேரங்களை பொறுத்த வரைக்குமே உழைப்பால் நீங்கள் வளரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. ஆனால் வார்த்தைகளை மட்டும் இறைச்சிடாதீங்க. அளவோடு பேச பாருங்கள். கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். உங்கள் திறமை சிறப்பாக இருக்கிறதால இனி உங்களுக்கு எல்லா வகையிலுமே அற்புதமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சகோதர ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை வழக்கு மாதிரியான விஷயங்களை வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ரசன உணர்வுங்கிறது சிறப்பாக இருக்குது. மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம். உங்கள் படைப்புகளில் அற்புதமான மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு எதிரியாகவே அமையக்கூடியது இந்த கோபம் மட்டும்தான். கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பொதுவாகவே இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல அமைப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடு மன எல்லா வசதியுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் மட்டும் ஒரு வெறுப்புங்கிறது உங்களால் தவிர்க்க முடியாது. ஏதோ ஒரு திருப்தி இல்லாத தன்மைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரங்களை பொறுத்த வரைக்குமே அருகில் இருக்கக்கூடிய எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, அடிக்கடி நீங்கள் ஆலய வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு வர பாருங்கள். நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ரொம்ப முக்கியமாக விருச்சிக ராசி அன்றர்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், சித்தர்களையும் ஞானியர்களையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அற்புதமான பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி தரும். முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தந்தை இழந்த குழந்தைங்க, பார்வை இழந்தவங்க, தலையில் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த மேலான பலன்கிறது கிடைக்கும். அதே மாதிரி தானங்களே சிறந்தது அன்னதானம். அன்னதானம் மாதிரியான விஷயங்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்த மேலான நிலையை நீங்கள் அடையக்கூடிய யோகா அமைஞ்சிருக்குது.
மொத்தத்தில் 2025ஆம் ஆண்டுங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொன்னான காலம். நீங்கள் எந்த நேரத்தில் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை அந்த நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தில் முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவீங்க. கூட பிறந்தவங்களாலையும் கூட இருக்கக்கூடியவங்களாலையும் நன்மை கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளோட படிப்பு சம்மந்தமாக வெளிநாடு சம்மந்தமாக இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பலன்கிறது நிச்சயமாக கிடைக்கும். பத்திரப்பதிவுகளில் ஏற்பட்டிருந்த தடை விலகும். தொடர்ந்து குழந்தைகள் ரீதியாகவும் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. சொத்துக்களாலையும் சொந்தங்களாலையும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தருங்கிறத நாம் இந்த பதிவில் பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.